இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன 11 படம். இந்த படத்தை லோகேஷ் அஜில்ஸ் இயக்கியிருக்காரு. இந்த படத்துல நவீன் சந்திரா, ரேயா ஹரி லீடிங் ரோல்ல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சென்னையில முக்கியமான இடங்கள்ல தொடர்ச்சியா கொலை நடக்குது. இந்த கொலை வழக்கை ஏசிபி ரஞ்சித் விசாரிக்கிறாரு. அவருக்கு எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. இதனால இந்த கேஸை நம்ம ஹீரோவான நவீன் சந்திரா, அதாவது ஏசிபி அரவிந்துக்கு மாத்துறாங்க. இந்த கேஸை நம்ம ஹீரோவான ஏசிபி அரவிந்த் விசாரிக்கிறாரு. இந்த கேஸ்ல ஒரு கொலைக்கு இன்னொரு கொலைக்கு இருக்கிற தொடர்பை கண்டுபிடிச்சு இது ஒரு சீரியல் கில்லர் செய்யற கொலைதாங்கிறத அரவிந்த் கண்டுபிடிக்கிறாரு. இருந்தாலும் இந்த கொலை சம்பந்தமா அவருக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காது. ஏன்னா கொலையாளி அவங்களை கொலை பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடைக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களோட பாடியை எரிச்சிருக்கான். ஒரு பிச்சைக்காரர் சொன்ன தகவலை வச்சு நம்ம ஹீரோக்கு ஒரு லீட் கிடைக்குது. அடுத்ததான் அந்த சீரியல் கில்லர் தாராங்கிற பொண்ணோட தங்கச்சியான மீராவை கொலை செய்யறான். இவங்க 2 பேரும் ட்வின்ஸுங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறமா விசாரிச்சதுல இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்ட 6 பேருமே ட்வின்ஸுங்கிறது தெரிய வருது. இதுக்கப்புறமா இந்த படத்துல கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா, என்ன காரணத்துக்காக அந்த கொலையாளி ட்வின்ஸ் தொடர்ச்சியா கொலை பண்றான் அப்படிங்கறத வச்சுதான் இந்த படத்தோட மீதி கதை அமையும். இந்த படம் கிரைம் த்ரில்லர் சேனல்ல ட்விஸ்டுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி எக்கச்சக்கமான ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு. இந்த படத்துல நம்ம ஒண்ணு நினைப்போம், ஆனா வேற ஒண்ணு அந்த இடத்துல நடக்கும். இந்த படத்தோட ஹீரோவான நவீன் சந்திரா இந்த படத்துல அருமையான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. நீங்க தமிழ்ல சூப்பரான ஒரு சைக்காலஜிக்கல் கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் ஆகா ஓடிடில தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரியான ஷார்ட்டான மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த படத்தோட ரிவ்யூ போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க.